மனுஷனுக்கு 50 வயசு ஆகுதுங்க. இப்பவும் அவரோட ஃபிட்னஸ வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. நான் யார பத்தி சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் தளபதி விஜய பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அவரு இந்த வயசுலயும் அவரோட ஃபிட்னஸ வந்து மெயின்டெனா வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? என்ன மாதிரியான டயட்லாம் அவர் யூஸ் பண்றாரு? அத பத்தி தெளிவா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தங்க அவங்களோட ஃபிட்னஸ மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு முக்கியமான 2 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு அவங்களோட டயட்டு, இன்னொன்னு வந்து அவங்களோட ஒர்க் அவுட்டு. இப்ப நம்ம தளபதி விஜயோட டயட்ட பத்தி நம்ம பார்க்கலாம். நானும் அவர பத்தி நெறைய Googleல சர்ச் பண்ணேன். அப்புறம் YouTubesல பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட இன்டர்வியூல பர்சனல் ட்ரெய்னிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் நெறைய நான் பார்த்தேன். அவர் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து டயட்ட வந்து ரொம்பவே பிளான் பண்ணி எடுக்கணும் அப்டின்னு சொல்லி எடுக்க மாட்டாராம். அவரு ஒரு நார்மலான ஒரு ஃபிசிக்க வந்து மெயின்டெயின் பண்றாரு. பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிக்ஸ் பேக்கா இருக்க மாட்டாரு. மசில்லாம் வந்து ரொம்ப கெயின் பண்ணி இருக்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, அவரு எல்லா காஸ்டியூமுக்குமே வந்து ஃபிட் ஆகணும் அப்டின்றதுக்காக, அந்த நார்மலான ஒரு ஃபிசிக்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. உதாரணமா வந்து நல்ல ஒரு ப்ராடா, மசில் நல்லா அதிகமா இருக்கிற மாரி ஒரு கெட்டப்ப வந்து ஃபாலோ பண்ணாரு அப்டின்னா, அந்த மாரியான காஸ்ட்டுக்கு தான் வந்து அவர் வந்து சூட் ஆகுவாரு. இப்ப இப்டி மெயின்டெயின் பண்றதுனால பார்த்தீங்க அப்டின்னா, அவர் எல்லா கேரக்டருக்குமே வந்து ஈஸியா வந்து அவரால அடாப்ட் ஆக முடியுது. இதெல்லாம் தான் நான் வந்து அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட டயட்ட வந்து எப்படி ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, ரொம்ப கஸ்டமைஸ்டான டயட்ட வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு ஸ்டார்ட்டிங்ல அந்த மாரிலாம். வெயிட்ட திடீர்னு கொஞ்சம் மசில் எல்லாம் பூஸ்ட் பண்ணி நல்லா ஃபிட்டா காரணம் அப்படின்னா, ஷூட்டிங்லேயே சொல்லிருவாராம். ஒரு 50 டேஸ் முன்னாடியே வந்து இது மாரி சீன்லாம் வருது அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நான் தயாராகிப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட்ஸ்க்குன்னு பர்சனலா ட்ரெய்னர் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. ஆனா வந்து டயட்டுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரெய்னர்லாம் இருந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அத வச்சு அவரோட டயட்ட பார்த்தீங்க அப்படின்னா, பிளான் பண்ணி கரெக்டான கலோரி எடுத்திருக்காரு. எல்லா நேரத்துலயுமே வந்து பர்சனலா வந்து டயட் வந்து குடுக்கறத தவிர்த்துட்டு, இப்ப ஷூட்டிங்லாம் போறாரு, வெளியில போறாரு அப்படின்னா, செட்ல என்னென்ன ஃபுட் கிடைக்குமோ அந்த ஃபுட்ட தான் அவரு எடுத்துப்பாராம். ஆனா அவரு ஃபுட் எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியான அளவு எடுத்துப்பாராம். எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் ஃபுட் எடுத்துப்பாராம். ஸ்விம்மிங் பாட்டில்ல என்ன ஃபுட் கிடைக்குதோ அந்த ஃபுட்ட தான் கம்மியான அளவு எடுத்துப்பாராம். எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அந்த மாரி விஷயத்த இவ்வளோ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாராம். அப்ப அப்படி என்னதான் எடுத்துப்பாரு அப்படின்னா, குறிப்பிட்டு இதுதான் எடுத்துப்பாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவருக்கு என்ன ஃபுட் கிடைக்குதோ, அதிலேயே கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாரி, அப்புறம் புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபுட் எடுத்திருக்காரு. இப்போ மார்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் எக் அதிகமா இருக்கிற மாரி, அப்புறம் வெஜிடபிள்ஸு இந்த மாரி விஷயத்த அதிகமா ஆட் பண்ணி எடுத்திருக்காரு. மதியம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே, இப்ப ரைஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் ரிச்சா ப்ரவுன் ரைஸு அந்த மாரி இது எடுத்துருக்காரு. கூடவே வந்து நான்வெஜ் புரோட்டீன்ஸ்க்காக சிக்கனோ, ஃபிஷ்ஷோ இந்த மாரி கிடைக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமே ஆட் பண்ணி, அந்த மாரி வந்து ஃபுட்ட வந்து எடுத்திருக்காரு. அப்புறம் நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, 7 மணிக்கு முன்னாடியே வந்து அவரோட லஞ்ச வந்து கம்ப்ளீட் பண்ணிருவாராம். நைட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டான ஃபுட்ட வந்து எடுத்துக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா, ஒரு 7 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம அவரு ஒரு 9 மணிக்குள்ளவே வந்து தூங்கிருவாராம். இப்ப அந்த மாரி இருக்கும்போது, நம்ம ஒரு 7 மணிக்கு கரெக்ட்டா சாப்பிட்றோம் அப்படின்னா, அதுக்குள்ளவே நம்மளோட ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆயிட்டு, நம்மளோட எனர்ஜி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து அவரோட டயட்ல வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு இந்த ஃபுட் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லாம, கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவாரு. ஆனா வந்து ஒரு டிசிப்ளினா வந்து கண்ட்ரோலா அவரோட ஃபுட்ட வந்து எடுத்திருக்கிறாரு. அதுதான் வந்து அவரோட ஃபிட்னஸ்க்கு மெயின் சீக்ரெட்டா இருந்திருக்கு. அடுத்து வந்து அவரோட ஒர்க் அவுட் ரொட்டீன பத்தி பார்க்கலாம். ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா ஜிம்முக்கு போயிட்டு ஆ ரொம்ப வெயிட்ஸ் தூக்கி எக்ஸர்சைஸ் பண்றது அந்த மாரிலாம் எதுவுமே செய்யாம, நார்மலா ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் வந்து ரெகுலரா வந்து கார்டியோ எக்ஸர்சைஸ் செய்வாராம். கார்டியோனா ஒரு ஜாக்கிங்கோ, இல்ல வாக்கிங் அந்த மாரி வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுவாரு. ப்ளஸ்ஸு ஜிம்முக்கு போயிட்டு ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா, நார்மலான லைட் வெயிட் எக்ஸர்சைஸ் தான் வந்து செய்வாராம். அவரோட ஃபிட்னஸ வந்து லைட் வெயிட் எக்ஸர்சைஸ்லாம் செஞ்சு இப்படி மெயின்டெயின் பண்றதுனால தான் வந்து படங்கள்ல நடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கேரக்டருக்கும் வந்து ஈஸியா வந்து அவரோட அடாப்ட் ஆக முடியுது. ப்ளஸ்ஸு கார்டியோ எக்ஸர்சைஸ் செய்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஷூட்டிங்கில பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் வரும். அப்புறம் ஃபைட்டு இந்த மாரி சீன் எல்லாம் நம்ம எடுக்கும்போது, அதிக நமக்கு எனர்ஜி தேவை. ஏன்னா ஒரு ஷூட்லயே வந்து எல்லாமே எடுக்க முடியாது. டேக் வந்து 1, 2 அப்படின்னு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாரிலாம் போகுது அப்படின்னும்போது, நமக்கு வந்து அந்த அளவு அவருக்கு எனர்ஜி தேவை.
அப்போ அதுக்கான ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணால் தான் நல்ல எனர்ஜெட்டிக்காக வந்து ஆக்ட் பண்ண முடியும். அதனால் அதெல்லாம் பிளான் பண்ணி அவருக்கு என்ன தேவை அப்படின்றத பிளான் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஃபுட் அவரோட எக்ஸசைஸை வந்து டிசிப்ளினாக வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு சில டைமில் வந்து ஷூட்டிங் வந்து நேரத்தோடு நடக்குது அப்படின்னா அன்றைக்கி பண்ண முடியல அப்படின்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து டிசிப்ளினாக இல்லை ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லாமல் பக்கம் இருக்கிற இடத்துலேயே வாக்கிங்கு ஜாக்கிங்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவரோட ஃபிசிக்கை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி வந்து அவரோட எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிறாரு. அடுத்து முக்கியமான விஷயம் நான் நிறைய இன்டர்வியூஸில் தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நொறுக்கு தீனி வந்து இடையில நம்ம ஃபுட் வந்து ஒரு மார்னிங் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றாரு அப்படின்னா மதியம் லஞ்ச் வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்றாருன்னா இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாராம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கமே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு இதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். அவரோட டயட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஈஸியாக வந்து வீட்டில் சமைக்கிறதோ அந்த மாதிரி கிடைக்கிற விஷயத்த தானே சாப்பிட்றாரு. நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்னு நமக்கு தோணும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த ரெகுலராக ஒரு கன்சிஸ்டன்சியாக எந்த இடத்துலையுமே விடாமல் ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம்தான். அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆனாலும் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இதை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறாரு. நொறுக்கு தீனி சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா நாமளே ஒரு சாப்பிட்றோம் அப்படின்னா நானே வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா போகிற வரேன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடணும்னு தோணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகிறோம் இந்த ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோலாக சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனால் அதை வந்து அவர் டிசிப்ளினாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதுதான் வந்து அவரோட ஃபிட்னஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் 50 வயசு ஆகுது அவருக்கு. இருந்தாலும் அவரோட ஃபிட்னஸை வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக வந்து பார்க்கும்போது அதே வெயிட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு அவர் வந்து பெருசாக வந்து டயட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணணும், எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போய் கம்பல்சரி ஜிம்மில் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே செய்யாமல் அவர் கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டே வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை லிமிட்டடாக எடுத்துகிட்டு ஒரு டிசிப்ளினாக மார்னிங் 9 மணிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா 9 மணிக்கு ஷூட்டிங்காக இருந்தாலுமே இந்த டைமிங்கை வந்து டைம் ஷெட்யூலை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காரு. நைட் டைம் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிடாம கரெக்டாக அவரோட 7 மணி அப்படின்னா 7 மணிக்குள்ளே அவரோட டின்னரை வந்து முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி டிசிப்ளினாக அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து இன்றைக்கும் வந்து அவரோட ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது, அது மாதிரி நான் எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க. உங்களை வந்து என்னால் ஒரு 21 நாளில் 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போயிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டயட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க மாதிரி நானும் புஷ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அதில் சின்ன சின்ன ப்ரோட்டீன்ஸ் இன்றைக்கி கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன ஒரு மாடிஃபிகேஷனை கொண்டு வந்து உங்களோட டயட்டை வந்து பிளான் பண்ணி உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் டீட்டெயிலை வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.